என்னோட பேர் வந்து பிரியா. நான் வந்து மடிப்பாக்கம்லேருந்து வரேன். இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் செட்டப்பில் வந்து இது வரைக்கும் அவ்வளோவான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து மடிப்பாக்கம் வந்து ஒரு சிட்டி பேஸ்டான இடம்னால ஒரு வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அச்சிலப்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு நாள் கிராமம் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்தோம். இது ஒரு இடம்னு சொல்றதை விட ஒரு அழகான ஒரு எங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போதே வந்துட்டு மாட்டு வண்டியில் வந்து நாங்கள் வந்தோம். நான் இது வரைக்கும் மாட்டு வண்டியில் போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மாட்டு வண்டியில் வரும்போது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ரெண்டாவதாக எங்களை வரவேற்ற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது தாரத்துப்பட்டையோட வந்து எங்களை வரவேற்றாங்க. ரொம்ப வரவேற்பு வந்துட்டு ரொம்ப இதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பானகம் கொடுத்து குடிக்க வச்சாங்க. அப்புறம் கேம்ஸ் எல்லாம் நாங்கள் விளையாடும் போது முதல்ல எடுத்த உடனே பம்பு செட்டில் வந்து குளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது வரைக்கும் நான் வந்து பம்பு செட்டில் குளிச்சதில்லை. நம்ம வந்து சென்னையில் வந்துட்டு ஷவர் அதில் குளிச்சுட்டு இந்த மாதிரி பம்பு செட்டில் குளிக்கும் போது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்பெஷலி இதில் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிச்சுன்னா, நம்ம கேட்ட பாட்டை வந்து அவங்க உடனே ப்ளே பண்ணாங்க. ஸோ அதோட அந்த எல்லாத்தையும் கலந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் வந்து இந்த வழுக்கு மரம் இருக்கும் இல்லையா, ஊர்லலாம் நம்ம வந்து ஏறி விளையாடுவாங்கல்ல, அதை வந்து நாங்கள் ஏறி விளையாண்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் கூட ஏற முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் எங்களுடைய குடும்பம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தாங்கி நாங்கள் வந்து மேலே ஏறி நாங்கள் விளையாடினோம். அதை அடுத்து நாங்கள் அப்படியே வந்தோம்னா உரியடி இருந்துச்சு. ஸோ உரியடியில் வந்துட்டு பானை கண்ணு கட்டிட்டு வந்து பானையை அடிக்கணும். நிறைய முயற்சிகளுக்கு அப்புறமா வந்துட்டு ஒருத்தர் மாறி பானையை வந்து நாங்கள் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க சேத்துல வந்து அந்த இடம் பேர் என்ன, மட்ல வந்துட்டு விளையாட போனோம். அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கயிறை உடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த கயிறை வந்து நாங்க கண்டுபிடிச்சு அந்த கயிறை வந்து நாங்க இழுத்து விளையாடினோம். 2 டீமா பிரிச்சு அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மட்லயே வந்துட்டு பாலை வந்து தூக்கி போட்டு அது யார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து பாஸ் பண்ணி கோல் பேஸ்ட் மாதிரி ஒரு கேம் விளையாடும். அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பம்பு செட்ல மறுபடியும் குளிச்சுட்டு நாங்க வந்து எங்களோட உடைகள் எல்லாம் மாத்திட்டு நாங்க சாப்பிட்றதுக்கு வந்தோம். மெயின் ஏரியா சாப்பாடு வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அது கூட வந்துட்டு ஒரு குதிரைவாலி பாயாசம்னு நினைக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. பட் ஆனால் இங்க டேஸ்ட் பண்ண பயங்கர டேஸ்டியா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு விடுங்கப்பா ரெஸ்ட் அப்படின்னு யோசிச்சா, இல்லங்க உங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க, அடுத்த கேமுக்கு போலாங்க அப்படின்னு எங்களை சாப்பிட்ட கையோட அப்படியே கூட்டிட்டு வந்து மண்பானை செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி மண்பானை செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்து வந்திருந்தாரு. அவர் ரொம்ப அழகா பொறுமையா வந்து எங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு. அந்த வகையில வந்துட்டு ஒருத்தருமே வந்துட்டு மண்பானைன்னு செய்ய போறோம்னு ஆரம்பிச்சு விளக்கு, குட்டி பானை, டம்ளர் அது எல்லாமே நாங்க செஞ்சோம் முதல் தடவை அப்படின்றதுனால. இருந்தாலும் நாங்க பண்ற பிழைகளை வந்து அவர் அழகா திருத்தி எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கடுத்து நாங்க வந்து பம்பரம் வந்து விட்டோம். ஆக்சுவலி ஸ்பின் பண்ணி இப்படி பம்பரம் விட்டோம். இன்னைக்கு தான் நான் வந்து பம்பரம் விடுறதுக்கு வந்து அது எப்படி அதோட ப்ரொசீஜர் என்னன்னு நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைக்கிள் டயர் இருக்கும்ல, சைக்கிள் டயர்ல வந்து உருட்டி விளையாடணும். அது வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுல வந்துட்டு வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க அப்படி ஒரு வித்தியாசமே இல்லாம எல்லாருமே வந்துட்டு ஒரு குடும்பத்தோட வரணும் அப்படின்னா இங்க வரலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்ல வந்துட்டு இந்த மண்பானையில தலையில வச்சுட்டு கரகாட்டம் மாதிரி வந்து நாங்க ஆடினோம். அதுவுமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கோலாட்டமும் ஆடினோம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிக்சடான எமோஷன்ஸா இருந்துச்சு. நீங்களும் சொல்லல, நீங்களும் வந்து அவங்க குடும்பத்தோட ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கிராமத்து ஸ்டைல்ல என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா மறக்காம நீங்க வந்து இந்த கிராமத்தில் ஒரு நாள் அச்சிலப்பாக்கம்ல இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு நாள் இடத்துக்கு வரலாம். இதுதான் எங்களுடைய குடும்பம்.